ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 2ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் 21வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவித்து இந்த திருமொழி பதிகத்தை நிறைவு செய்ய உள்ளோம். இப்போ காட்சி, பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை தன்னுடைய மடியிலேயே அமர்த்தி கொண்டு அவனுடைய பாத கமலங்கள் 10 விரல்கள் அதிலேந்தபடியே தொடங்கி அவனுடைய திருக்கண்கள், புருவங்கள், காதுகள், நெற்றி, கேசம் என அத்தனையும் நமக்கு ஒவ்வொன்றாக காட்ட நாமும் மானசீகமா ஆயர்பாடிக்கே பயணித்தோம். நன்றாக கண்ணபிரான சேவிச்சோம். பாதாதி கேசாந்தம்னு அந்த அனுபவத்தோடு கூடியதாக பல்லாண்டும் பாடினோம். கண்ணனுடைய ஓரோரு அவயவமும் பல்லாண்டு நன்னா இருக்கணும், அவன் பாத கமலங்கள் நன்னா இருக்கணும், 10 விரல்கள் நன்னா இருக்கணும், அவனுடைய கேசம் நன்னா இருக்கணும், எல்லாத்துக்கும் பல்லாண்டு பாடினோம் அல்லவா? இப்படி பல்லாண்டு பாடி கண்ணனை அனுபவித்த நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள் நாம் எல்லாம் பெறப்போகிற பலன் என்ன? அதை சொல்வதுதான் 21வது பாசுரம், நிறைவு பாசுரம். இதை அனுபவிச்சதே பெரிய பலன். கண்ணனுடைய திருமேனி அவயவங்கள் ஒவ்வொன்றாக அனுபவிக்கிறோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதுவே பெரிய பலன்தான். அதற்கும் மேல ஒரு பலன் இருக்கான். அதை தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் 21வது பாசுரம். சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே. சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே. இந்த பாட்டை 3 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். முதல் பகுதி, இந்த 20 பாசுரங்களிலே பாடப்பட்ட விஷயம் என்ன? சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை. யசோதை எப்படி கண்ணனை திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அனுபவித்தாள், அந்த யசோதையின் அனுபவமாக அவள் எப்படி மற்றவருக்கும் காட்டினாள் என்பதன் அனுபவமாகத்தான் இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கு. அப்ப விஷயத்தை முதல் பகுதியில சொல்லிட்டார். அடுத்து 2வது பகுதி, பாடினவர் யாருன்னா தென்புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும். தென்புதுவை பட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பட்டர் பிரான் பெரியாழ்வார். அவர்தான் ரொம்ப தாய்ப்பாசத்தோடு, கண்ணன் மீது பக்தியோடு, ஆசையோடு, அன்போடு 21 பாசுரங்களாக பாடியிருக்கிறார். 3, இதை சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் என்ன பயன்னா, உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே. இந்த பாசுரங்களை சேவிக்கிறவா அத்தனை பேரும் நிச்சயமாக வைகுண்டத்தை போய் அடைவார்கள். அப்ப 3 பகுதியா பிரிச்சுக்கிறோமா? விஷயம் என்ன? பாடினவர் யார்? சொல்வோருக்கு என்ன பலன்? அப்ப விஷயம் என்ன? சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை. யசோதை முன்பு கண்ணனை எப்படி திருவடியிலேந்து திருமுடி வரை அனுபவித்தாள், அதுதான் இந்த 21 பாசுரங்கள். எப்படிப்பட்ட யசோதையா? சுருப்பு ஆர் குழலி. தமிழ்ல சுரும்பு அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம். சுரும்பு என்ற அந்த வார்த்தை தான் இங்கே கவிநயம் சந்தத்துக்காக சுருப்புன்னு ஆயிருக்கு. இதற்கு தமிழ் இலக்கணத்துல வலித்தல் விகாரம்னு பேரு. மெல்லினம் வல்லினமாக மாறினால் வலித்தல் விகாரம்னு பேரு. சுரும்பு, அதுல இம்முன்னு மெல்லினம் இருக்கணும். ஆனா இம் என்ற மெல்லினம் இப் என்ற வல்லினமாக மாறி இருக்கு இல்லையா? சுருப்பு, சுரும்பு, சுருப்புன்னு ஆயிருக்கு. அப்ப சுரும்புனா வண்டு, சுருப்புனாலும் வண்டுன்னு தான் அர்த்தம். ஆர் என்றால் மொய்க்கக்கூடிய, குழல் என்றால் கேசம், குழலி அப்படின்னா அப்படிப்பட்ட கேசத்தை, கூந்தலை உடையவள். சுருப்பு ஆர் குழலி, வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலை உடையவள் யசோதை. முன்பே பார்த்தோம் அல்லவா? யசோதை எப்போதும் தலைய நன்னா வாரிண்டு நிறைய பூக்கள்லாம் சூடின்னு இருப்பா. எதற்காகனா, கண்ணனுக்கு பார்க்கும் போதே யசோதையின் அந்த கூந்தல், அதனுடைய மலர்கள், அந்த நறுமணம், அழகு பார்த்தாலே கண்ணனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு நிறைய தாய்ப்பால் குடிக்கணுமா. அதற்காக கண்ணன் மீது உள்ள அந்த பாசத்தின் அடையாளமாக எப்போதும் கூந்தலில் மலர்களை சூடி இருப்பாள். மலர்களின் நறுமணம் அவ கூந்தல்லையே நிறைந்திருப்பதால தான் வண்டுகள் என்ன பண்ணும்னா யசோதையின் கூந்தலை எப்போதும் மொய்த்து கொண்டே இருக்குமா. அதுதான் சுருப்பார் குழலி. சுரும்புன்னு சொல்லக்கூடிய வண்டுகள் ஆர் மொய்த்து கொண்டே இருக்கக்கூடிய குழலி கேசத்தை கொண்டவளாகிய யசோதை. அந்த யசோதை
முன் சொன்ன. முன்னொரு சமயம், அதாவது பெரியாழ்வார் வாழ்வதோ கலியுகம், கண்ணபிரான் யசோதை இவாள்லாம் எழுந்தருளி இருந்ததோ துவாபர யுகம். முன் சொன்ன. அப்ப துவாபர யுகத்துல யசோதை என்ன சொன்னாலோ, யசோதை முன் சொன்ன அந்த விஷயத்தை கலியுகத்தில் இருக்கும் பெரியாழ்வார் அப்படியே பக்தி பரவச நிலையாலே துவாபர யுகத்துக்கு தாமே சென்று தாமே யசோதையாக மாறி யசோதை முன் சொன்னத இப்போ நம் கண் முன்னே காட்டி விட்டார் பெரியாழ்வார். அவள் முன் சொன்னாள்னா முன்னொரு காலம் சொன்னா, ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணிட்டார்னா முன் சொன்னார். நம் கண் முன்னே கொண்டு வந்து தெரியும்படியாக சொன்னார். இந்த 20 நாளும் நாம எவ்வளவு அழகா கண் முன்னே கண்ணனை ரசிப்பது போல் ரசித்தோம். அப்போ முன்பு சொன்ன விஷயத்தை இப்போது கண் முன்னே காட்டி இருக்கிறார் பெரியாழ்வார். அப்போ கூந்தலிலே வண்டுகள் மொய்க்கக்கூடியவளான யசோதை முன் சொன்ன அப்படின்னா மற்றவர்களை எல்லாம் அழைத்து விளக்கினாளாம். கண்ணன் திருமேனி அழக தாம் மட்டும் அனுபவிச்சா போராது, எல்லாரையும் கூப்பிட்டு அனுபவிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா. இன்னும் முக்கியமா, தான் ஒருத்தி பல்லாண்டு பாடினால் போதாது, இவன் அழகுக்கு பல பேர் பல்லாண்டு பாடணுங்கிறதுக்காக சொன்ன எல்லாரையும் கூப்பிட்டு பல்லாண்டு பாட வச்சாளே யசோதை. அப்படி அவள் வர்ணித்த திருப்பாத கேசத்தை, திருப்பாதம்னா திருவடி, கேசம்னா திருமுடி. பொதுவா வேதங்கள் என்ன பண்ணும்னா பெருமாளை வர்ணிக்கும் போது திருமுடியிலேந்து ஆரம்பிச்சு திருவடி வரை பாடும். முனிவர்கள் ரிஷிகள்லாம் கூட திருமுடியிலேந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் பாடுவா. அதுக்கு கேசாதி பாதாந்தம்னு பேரு. ஆனா நம்ம ஆழ்வார்கள்லாம் இருக்காளே, தமிழ் வேதமாகிய அருளி செயல்ல பெருமாளை பாடும்போது திருவடியிலேந்து திருமுடியை நோக்கி பாடுவார்கள். ஏன்னா வேதங்கள் ரிஷிகளுக்கெல்லாம் பெருமாளுடைய பெருமையில நோக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான்னா கேசாதி பாதாந்தம்னு அவன் பெருமைக்கு அடையாளமான கிரீடத்துல ஆரம்பிச்சு எங்க பெருமாள் எவ்வளவு பெரியவர் தெரியுமா அப்படின்னு பாதம் வரைக்கும் பாடின்னு வருவா. ஆனா நம்ம ஆழ்வார்கள்லாம் பெருமாளுடைய எளிமையை அனுபவித்தவர்கள். அந்த எளிமையோடு நம்மை நாடி வந்து நம் தலையில் பதித்து அனுகிரகம் பண்ணுவது பெருமாளுடைய திருவடி. அதனாலதான் ஆழ்வார்கள் நெறியில பாருங்கோ, தமிழ் வேதத்துல பாருங்கோ, முதல்ல திருவடியை பிடிச்சுக்கிறோம். பாத கமலங்கள் காணீரே, முதல் பாசுரம் அங்கத்தானே ஆரம்பிச்சார். அதனாலதான் திருப்பாத கேசம்னா பாதாதி கேசாந்தம். அப்ப திருமுடியிலேந்து திருவடி வரை பாடினால் அதற்கு கேசாதி பாதாந்தம்னு பேரு. அது பெருமையை நோக்காக கொண்டது. வேதங்களும் ரிஷிகளும் அப்படி பாடுவார்கள். ஆனா திருவடியிலேந்து திருமுடி வரை பாடினால் அதற்கு பாதாதி கேசாந்தம்னு பேரு. அது எளிமையிலே நோக்கு, அவன் திருவடிகள் புரியக்கூடிய அருளிலே நோக்கு. ஆழ்வார்களும் தமிழ் வேதமும் இந்த ரூட்ல அப்படி போகும். எப்படினாலும் ஒரே பெருமாள் தான் வச்சுக்கோங்க, இருந்தாலும் அது ஒரு விதமான அனுபவம், இது ஒரு விதமான அனுபவம். இப்ப பெரியாழ்வார் அனுபவம் எப்படின்னா, சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை, பாதத்துல ஆரம்பிச்சு கேசம் வரை 20 பாசுரங்கள் இது வரைக்கும் பார்த்தோமே. முதல் பாட்டு பாத கமலங்கள், 2ஆம் பாட்டு 10 விரல்கள், 3 வெள்ளித்தண்டையோடு கூடிய கணுக்கால்கள், 4 தவழ்ந்து செல்லும் முழங்கால்கள், 5 இரணியனை வதைத்த திருத்தொடைகள், 6 முத்தம், 7 இடுப்பு, 8 அவன் நாபியாகிய உந்தி, 9 கயிற்றால் கட்டப்பட்ட திருவயிறு, 10 அவனுடைய திருமார்பு, 11 அவன் திருத்தோள்கள், 12 சங்கு சக்கரத்தோடு கூடிய திருக்கரங்கள் கைத்தலங்கள், 13 திருக்கழுத்து, 14 திருவாய், 15 மூக்கு முறுவல், 16 திருக்கண்கள், 17 புருவங்கள், 18 மகர குழையோடு கூடிய திருக்காது, 19 பிறைச்சந்திரனை போன்ற திருநெற்றி, 20 அவனுடைய கேசபாசமாகிய கூந்தல். அப்போ பாதாதி கேசாந்தம், அதான் திருப்பாத கேசத்தை. இப்படி திருவடியிலேன்று ஆரம்பிச்சார் பெரியாழ்வார், கேசத்திலே போய் முடித்தார். இதுதான் இந்த பாசுரங்களுக்கான அனுபவம். அப்போ பாட்டின் முதல் பகுதி ஆயிடுத்தா. இது வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலை உடையவளான யசோதை முன்பு ஆய்ச்சிகளை கூட்டு சொன்ன விஷயம், திருவடியிலேந்து திருமுடி வரைக்குமான இந்த அனுபவம். இதைத்தான் இந்த 20 பாசுரங்களில் பாடப்பட்டது. விஷயம் ஓகே. இப்ப அடுத்து 2வது பகுதிக்கு வருவோம். இதை பாடினவர் யாருன்னா தென்புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும். இதை பாடினவர் தென்புதுவை. புதுவை அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அர்த்தம். தென்னுன்னா தென் திசையில் உள்ளதுன்னு ஒரு அர்த்தம். தென்னுன்னா தமிழ்ல அழகியன்னு அர்த்தம். தென்புதுவை அழகான ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த உலகத்திலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி அழகான ஒரு ஊரே கிடையாதான். ஏன்னா பிரணவம் ஓம்காரம் சொல்றோம் இல்லையா, அந்த பிரணவத்தை ஆ உ மா என்று பிரிப்பார்கள். அதுல ஆன்னு சொன்னா பெருமாள்னு அர்த்தம், ஊன்னு சொன்னா பிராட்டி மகாலட்சுமின்னு அர்த்தம், மான்னு சொன்னா ஜீவாத்மா பக்தன்னு அர்த்தம். இந்த ஆ ஊ மா, பெருமாள் தாயார் பக்தர் 3 பேருமே அவதாரம் பண்ண ஊர் எதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். வேற எந்த ஊருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஒரு ஊர்ல பெருமாள் அவதாரம் பண்ணியிருப்பார், தாயார் பண்ணியிருக்க மாட்டா.
ஒரு ஊர்ல தாயார் பண்ணியிருப்பா, பக்தர் யாரும் பண்ணியிருக்க மாட்டார். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாருங்க, பெருமாள் வட்டபத்திர சாயி வட்டபெருங்கோயிலுடையான் பெருமாளும் அவதரித்திருக்கிறார். தாயார் மகாலட்சுமி அவள் வடிவமான பூமி தேவி ஆண்டாளாக அவதாரம் பண்ணியிருக்கா. பக்தர் கருடனே வந்து பெரியாழ்வாராகவும் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ ஆவுக்கு வட்டபத்திர சாயி, ஊக்கு மகாலட்சுமி ஆண்டாள், மாவுக்கு ஜீவாத்மா பக்தர் பெரியாழ்வார், மூவரும் அவதரித்த ஒரு திருத்தலம் பூமியில உண்டுன்னா தென் புதுவை, தென் அழகான புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர். தென் புதுவை பட்டன், தமிழ்ல பட்டன் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத பட்டகாங்கிற வார்த்தையின் தமிழாக்கம். பட்டர் அப்படின்னா கற்றறிந்த சான்றோர், எல்லா சாஸ்திரங்கள் அறநூல்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர், அவருக்குத்தான் பட்டர் என்று பெயர். பெரியாழ்வார் தான் பாண்டியன் சபையில சாஸ்திரங்கள்லாம் சொல்லி வேதத்தின் சாரத்தை உணர்த்தி கிழியறுத்தவர் இல்லையா? அப்படிப்பட்ட பட்டன், தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த இந்த 20 பாசுரங்களும் எப்படி பாடினாராம்? விருப்பால், விருப்புன்னா விருப்பம்னு அர்த்தம். இங்க என்ன விருப்பம்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், இங்க விருப்பம் அப்படின்னா தாய்ப்பாசம்னு அர்த்தம். யசோதை கண்ணன் மீது எத்தகைய தாய்ப்பாசம் வச்சிருந்தாலோ அதே விருப்பு, விருப்பால் உரைத்த அந்த தாய்ப்பாசத்தோடு பாடியவை. ஒவ்வொரு பாசுரத்திலும் பாருங்க தாய்ப்பாசம் மணக்கும். ஒரு சாதாரண அம்மாவே குழந்தைகிட்ட எவ்வளவு அன்பு காட்டுறா. தெய்வீக தாயான பெரியாழ்வார் யசோதை தெய்வ குழந்தையான கண்ணனிடம் எத்தனை எத்தனை பாசம் காட்டியிருப்பாள். அத்தனை பாசமும் மணக்கும்படியாக இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல முத்தாய்ப்பா மணவாள மாமுனிகள் ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டார். இங்க விருப்பால்னு இருக்கு இல்லையா, இதற்கு முன்னாடி இருக்கும் பதிகங்களுக்கும் அந்த விருப்பால்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிகங்களுக்கும் விருப்பால்ங்கிறத சேர்த்துக்கோங்கன்னார். புரியலையேன்னோ. இந்த ஒரு பதிகம் மட்டும் தாய்ப்பாசத்தோட பெரியாழ்வார் பாடல, அவர் பாடின மொத்த பாசுரங்களுமே தாய்ப்பாசத்தோடு தான் பாடி இருக்கிறார். அதனால இந்த இடத்துல விருப்பால்னு சொல்லிட்டார். இப்ப அடுத்த பதிகம் மாணிக்கம் கட்டி நாளையில இருந்து பார்க்க போறோம். அதுல வந்து தாய்ப்பாசத்தோடு பாடினேன்னு பெரியாழ்வார் சொல்லலையே. உபன்யாசகர் வியாக்கியானம் பண்றவா இவா மட்டும் யசோதை பாவத்தில் பெரியாழ்வார் பாடினார்னு சொல்றாரே, எப்படின்லாம் தேடின்னு இருக்க வேண்டாம். இந்த இடத்துல விருப்பால் என்று சொன்னார் அல்லவா, இதுவே அடுத்தடுத்து வரக்கூடிய பதிகங்களுக்கும் பொருந்தும். இதற்கு முன்னாடி வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்னு ஒண்ணு பார்த்தோமே, அதற்கும் பொருந்தும். ஆகையினால விருப்பால், அந்த தாய்ப்பாசம்ங்கிறது பெரியாழ்வாருக்கு எப்போதுமே உண்டு. அவர் யசோதையின் தன்மையை இயற்கையாகவே அடைந்து விட்டார், தன்னை யசோதையாக பாவிச்சுக்கல. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த ஏதோ ஒரு திரைப்படத்துல சொல்றாங்களே, கங்கா சந்திரமுகி ரூம்குள்ள போனா கங்கா தன்னை சந்திரமுகியா நினைச்சிருந்தா கங்கா சந்திரமுகியா. இது அந்த மாதிரிலாம் தயவு செய்து உலகியல் கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. இது எப்படின்னா, ஆழ்வார்களுக்கு பக்தி பெருக்கெடுத்து வரும்போது அந்த யசோதையின் பாவம்ங்கிறது தானா வந்து சேர்கிறதாம். இப்ப நம்மாழ்வார் பெருமாளை காதலிக்கும் போது பராங்குஷ நாயகிங்கிற நாயகி பாவம் ஆழ்வாரை வந்தடையும். நிறைய பேர் என்ன சொல்லிடுவா, நாயகி பாவத்தை ஏறிட்டு பாடினார், அந்த பாவத்துல பாவிச்சுண்டு கிடையாது. அந்த தன்மை ஆழ்வார்களுக்கு வரும். அதனாலதான் ஆழ்வார்கள்னா அவ்வளவு கிரேட்டுங்கிறோம். அது போல விருப்பால் உரைத்தனா பெரியாழ்வார் யசோதையாகவே மாறிவிட்டார். அந்த தாய்ப்பாசம் இயல்பாகவே வந்தது. அதனால் பாடப்பட்டவைதான் 20ஓடு 1. 20 பாசுரங்கள் பிளஸ் 1, இந்த பலஸ்ருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த 21. அதான் 20ஓடு 1, 21 பாசுரங்கள். 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே மிகப்பெரிய பதிகம் எதுன்னா இதான். இதுக்கு அடுத்து நாம பார்த்தா 13 பாசுரங்கள் ரெண்டு பாக்குறோம். பெரியாழ்வாரே கேசவாதி 12 நாமங்கள் 13 பாசுரம் அங்க பாடியிருக்கார். நம்மாழ்வாரும் 13 பாடியிருக்கார். மற்றபடி பொதுவா பதிகம்னு சொன்னாலே 10 பாட்டு இருக்கும், அல்லது அதுக்கு மேல 11 தான் இருக்கும். ஆனா இந்த 2ஆம் திருமொழி மட்டும்தான் பாருங்கள் 21 பாசுரங்களோடு பாடியிருக்கிறார். ஏன்னா பெரியாழ்வார் யசோதை கண்ணன் மீது காட்டக்கூடிய அன்புக்கும் எல்லை இல்லை. அவன் ஓரோரு அவயவத்துக்கும் பல்லாட்டு பாடணும்னு நினைக்கிறான், அந்த அனுபவத்துக்கும் எல்லை இல்லை. அதனாலதான் 20ஓடு 1, 21 பாசுரங்களாலே திருவடியிலிருந்து திருமுடி வரை பெரியாழ்வார் யசோதை பாவத்தில் தாய்ப்பாசத்தோடு பாடியிருக்கிறார். அப்ப பாடியவர் யாருன்னு பார்த்துட்டோமா? அப்போ விஷயம் யசோதை எப்படி திருவடியிலிருந்து திருமுடி வரை கண்ணனை அனுபவித்தாள், அது விஷயம். பாடினவர் ஸ்ரீவில்லிபுத்தூரின் பட்டர் பிரான்னு போற்றப்படும் பெரியாழ்வார் தாய்ப்பாசத்தோடு 21 பாட்டு பாடியிருக்கார். இனி நிறைவாக நம்ம நேயர்களுக்கு என்ன பலன் பாருங்க. உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே. உரைப்பார், இதை யாரெல்லாம் சொல்றாளோ அத்தனை பேரும், உரைப்பவர்கள் அத்தனை பேருமே போய் வைகுந்தத்து வைகுண்டத்தை போய் அடைந்து விடுவார்கள். இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் ரொம்ப சுவாரஸ்யமா வியாக்கியானம் பண்றார். இதற்கு முந்தைய பதிகம் பார்த்தோம் இல்லையா, வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர், அங்க பூர்த்தி பண்ணும்போது என்ன சொல்லிட்டார், இப்பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. அதாவது இதை நன்னா சிந்தித்து அனுபவித்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாடினால் மட்டும்தான் பலன் கிடைக்கும்ட்டார். ஆனா இந்த பதிகம் இருக்கே, இதற்கு உரைப்பார் வெறுமன சொல்லிட்டார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ, பாவபந்தம் இல்லையே ஆகிலும் சப்த மாத்திரத்தை சொல்லுவார் எண்ணுதல். இந்த 20 பாசுரங்கள் இருக்கே, இதுக்கு நீங்க கண்ணன் திருமேனிய நினைச்சுட்டு தான் சொல்லணும்னு இல்லையா, கண்ணன் மீது பெரியாழ்வாருக்கு இருந்த அல்லது யசோதைக்கு இருந்த பாசத்தோடு தான் சொல்லணும்னு இல்லையா, சும்மா 20 பாட்டை படிச்சாலே போதுமா? அப்போ உடனே என் நண்பர் கேட்டார், இது என்னப்பா இது மெக்கானிக்கலா சொன்னா போதுமா? நாங்களே பெருமாளை நினைக்காம மனசை எங்கேயோ வச்சுட்டு தான் பாட்டு படிக்கிறோம். இதுல மணவாள மாமுனிகளை என்கரேஜ் பண்ற மாதிரி நீ எதை வேணாலும் நினைச்சுக்கோ, சும்மா பாட்டை படிங்கிறாருன்னா அதுக்குள்ள ரகசியம் இருக்கு. மற்றைய பதிகங்கள் எல்லாம் அந்த பதிகத்துல மனச ஊன்றி அப்படி அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் உள்ளத்துல பக்தி பொங்கி வருமா. ஆனா இது கண்ணன் திருமேனியின் வர்ணனை இல்லையா, பாதகமலங்கள் காணீரேன் மெக்கானிக்கலா நாம படிச்சா கூட, மனசை வேற எங்கேயோ வச்சுட்டு பாதகமலங்கள் காணீரேன்னு சொன்னாலும் கூட கண்ணு தானா கண்ணனுடைய திருவடி எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்குமா. உள்ளத்துல அந்த திருவடியினுடைய ஒரு காட்சி தெரிஞ்சு அதன் மீது அன்பு பொங்கி வருமா. அப்ப மற்ற பதிகங்கள்னா அன்பை வளர்த்து கொண்டு அதுக்கப்புறம் சேவிச்சா பலன் கிடைக்கும். இந்த பதிகம் மட்டும் மனசுல அன்பே இல்லைனாலும் பரவாயில்ல, எத்தையா சிந்திச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சேவிங்கோ, பக்தியும் கான்சென்ட்ரேஷனும் தானே வரும். ஏன்னா இது திருமேனி தியானம் இல்லையா, அதனால உரைப்பார், இதை சும்மா சொன்னாலே போதும், தானே பக்தியும் வந்துடும், சரணாகதி பண்ணணுங்கிற எண்ணமும் வரும், வைகுந்தம் போகணுங்கிற விருப்பமும் வரும், பெருமாளே மோட்சம் கொடுத்துருவார். போய் வைகுந்தத்து, அதனால அவ அத்தனை பேரும் வைகுண்டம் போய் அங்க போய் என்ன பண்ணுவான்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, இந்த பாட்டுல 20 பாசுரங்கள்ல என்ன பண்ணாலோ அதையே வைகுண்டம் போய் பண்ணுவான்ட்டார். இப்ப 20 பாட்டுல என்ன பண்ணோம், கண்ணபிரான் குட்டி கண்ணனா இருக்கான், அவன் திருவடியில இருந்து ஆரம்பிச்சு பாத கபலங்கள் 10 விரல்கள் கணுக்கால் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இதே மாதிரி வைகுண்டம் போவோம், அங்க வைகுண்டநாதன் உட்காந்துருப்பார். அவர் எப்படி இருப்பார்னா வைகுந்த குட்டன் அப்படின்னு, அங்கேயும் குழந்தையாகவே வைகுந்தநாதன் நமக்கு காட்சி தருவார். அந்த வைகுந்தநாதன் ஆகிய பெருமாளை தூக்கி மடியில வச்சுட்டு பாத கமலங்கள் காணீரே, 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே, கணைக்கால் இருந்தவா காணீரே, முழந்தாள் இருந்தவா காணீரே, குரங்குகளை வந்து காணீரே. இதே மாதிரி வைகுந்தம் போய் பெருமாளை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்குமா. அதனால இந்த பதிகத்துக்கு பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமான பலன்னு. இதை எப்படி சொன்னாலும் மோட்சம் உண்டு, மோட்சத்துல போய் இந்த பதிகத்தின் சாரத்தையே அனுபவிப்பார்கள். அது மட்டும் இல்ல, ஒன்றுவர் தாமேன்னு இருக்கார். தாமேனா இதை சொல்பவர்கள் எல்லாம், ஒன்றுவர் அப்படின்னா ஒன்றுதல் அப்படின்னா ஒரே செயலையே செய்து கொண்டு இருத்தல்னு அர்த்தம். வேற எதுவுமே செய்யாம இருந்தா சில பேர் கேட்பா, என்னடா அவன் டிவி பாக்குறதுலயே ஒன்றி போயிட்டானான்னு கேட்கறா இல்லையா. அது போல ஒன்றுவர் தாமேன்னா வைகுந்தம் போனாலும் பெருமாளுக்கு பல்லாண்டு 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 இதையே பாடின்னு இருப்பாளே ஒழிய வேற எதுலையுமே மனசு தோணாதான். இப்போ வைகுண்டம் போனாலும் இப்போ பெருமாளுக்கு ஒரு சில கைங்கரியங்கள் இதெல்லாம் பண்ணலாம், அங்கே உற்சவம் கொண்டாடலாம். வைகுண்டத்துல பகவானை அனுபவிப்பதற்கு பலவிதமான வழிமுறைகள் உண்டு. ஆனா இந்த பல்லாண்டு பாடுறதுல மட்டும் இந்த 20 பாசுரத்துல ஒருத்தர் ஈடுபட்டுட்டார்னா ஒன்றுவர் தாமே. மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ, சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்கிறபடியே அவனை அனுபவித்து மங்களாசாசனம் பண்ணி கொண்டு ஒரு காலமும் பிரிவின்றி இருக்க பெறுவர். இப்படியே மங்களாசாசனம் பெரியாழ்வாரே முதல்ல பாடிட்டார் இல்லையா, பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. அப்படியே பெருமாளை சூழ்ந்திருந்து ஓரோரையும் அவயவமா அனுபவிச்சு பல்லாண்டு பல்லாண்டு பாடுவதிலேயே எப்போதும் ஒன்று இருப்பார்கள். அதுதான் இந்த சேவிச்சவாளுக்கு பலன். அப்போ சாதாரணமா இந்த பாசுரங்களை சொன்னாலே, அப்ப இன்னும் விசேஷம் அனுபவிச்சு சொன்னா இன்னும் விசேஷம் தான் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இந்த பாசுரங்களை சொல்பவர்கள் அத்தனை பேருமே வைகுந்தத்தை அடைந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதிலேயே ஒன்று ஈடுபட்டு இருப்பார்கள் என்பது பலன். ஆக 3 பகுதிகள். ஒன்று, கூந்தலிலே வண்டுகள் மொய்க்கக்கூடியவளான யசோதை முன்பு ஆய்ச்சிகளை அழைத்து சொன்ன திருவடி முதல் திருமுடி வரையான அந்த அனுபவம், அவைதான் இந்த பாசுரங்கள். இதை ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் தாய்ப்பாசத்தோடு பாடி 21 பாசுரங்களாக தந்திருக்கிறார். இதை சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வைகுந்தத்தை அடைந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருப்பார்கள். சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே. இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம், யசோதா with hair frequented by bees narrated the handsome body of Lord Krishna from his foot to head to all Gopikas. Bhattar Piran of Srivilliputtur has compiled them with maternal love as 21 verses. Those who chant these verses will attain Vaikuntham and confer auspiciousness on the Lord forever என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆக 2வது திருமொழி பூர்த்தி பண்ணிட்டோமா. இதற்கு அடுத்த 3வது திருமொழி பெரியாழ்வார் திருமொழியில முதல் 10 3வது திருமொழி. அற்புதமான காட்சி. நம்மாத்து கண்ணனை
தொட்டில்ல போட்டு கொண்டாட போறோம். நாளையிலேருந்து கண்ணனுக்கு ஓரொரு உபகாரம் ஒத்தொத்தர் கொண்டு வர போறா. நாளைய தினம் தொட்டில் பிரம்மதேவர் கொண்டு வர போறார். இப்போதே முடிந்தால் உங்கள் இல்லத்தில், முடியாவிட்டால் உங்கள் உள்ளத்தில் தொட்டில கட்டி வச்சுக்கோங்க. தொட்டிலுக்கு நாளை கண்ணன் வரப்போகிறான். அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம கண்ணனுக்கு ஒவ்வொன்னு சமர்ப்பிக்க போறோம். அதனால நம்ம நேயர்களான நீங்கள் இப்போதே, நான் கரெக்டா முதல் நாள் சொல்லிடுவேன், நாளைக்கு என்ன பொருள், நாளைக்கு என்ன கண்ணனுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லிடுவேன். ஒத்தொத்த ராத்திரியும் திருவாராதன பெருமாள் இருப்பார், அல்லது ஒரு சாலக்கிராம வடிவிலாவது பெருமாள் இருப்பார், அல்லது கண்ணபிரானுடைய ஒரு சின்ன விக்கிரகம் நமக்கு இருக்கும், அல்லது அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லையா, நம் உள்ளத்துக்குள்ளேயே பெருமாள் இருக்கார். அதனால இப்போதே தயாராகுங்கள். ஒரு வெர்ச்சுவலான அற்புதமான ஒரு அனுபவம். தொட்டில் கட்டி கண்ணனை கொண்டாட போகிறோம். நாளைய தினம் தொட்டிலோடு தயாராகுங்கள். தொட்டிலே கண்ணன் தரிசனம், மாணிக்கம் கட்டின்னு தொடங்கக்கூடிய திருமொழி. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்ட சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்ட விருப்பாலுரைத்த இருபதோடொன்று முறை பார்ப்போய் வைகுந்த தொன்றுவர் தாமே. விருப்பாலுரைத்த இருபதோடொன்று முறை பார்ப்போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே. முறை பார்ப்போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே.